Hello students, in this video we are going to learn about standard 7th term 3 unit number 3 polymer chemistry இல்ல இருக்கிற ரோமன் லெட்டர் 8ல இருக்கிற கிராஸ் வேர்ட் பார்க்க போறோம். சரியா? கிராஸ் வேர்ட் பசில் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, அக்ராஸ். ஃபர்ஸ்ட் நம்ம இதுக்கு ஏத்த மாதிரி ஆன்சர் இதல எழுதிக்கலாம். அதுக்கு அப்புறம் இதல நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். ஃபைபர் that is used as synthetic wool. ஓகேவா? சிந்தட்டிக் நேச்சுரல் உள்ளு தான் நமக்கு தெரியும் உள்ளு. இங்கே சிந்தட்டிக் உள்ளு மாதிரியே என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னால் அக்ரிலிக். என்ன ஆன்சர்? அக்ரிலிக். இது நம்ம ஒரு ஃபில் இன் த பிளாங்க்ஸில் கூட இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, ஒரு சூஸில் கூட இருந்தது. ஃபைபர் தட் இஸ் யூஸ்டு சிந்தட்டிக் உள்ளு மாதிரியே இருக்கிறது என்னது அப்படின்னா அது அக்ரிலிக். செகண்ட் பாருங்க, எ பிளாஸ்டிக் யூஸ்டு ஃபார் மேக்கிங் வாட்டர் பாட்டில்ஸ். வாட்டர் பாட்டில்ஸ் யூஸ் பண்ணுற பிளாஸ்டிக் என்ன அப்படின்னு சொன்னால் அது பாலித்தீன். அது என்னது? பாலித்தீன். நம்ம சிம்பிளாக என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னால் பெட்டுன்னு சொல்லுவோம். பெட்டோட அதர் நேம் தான் பாலித்தீன். சரியா? இதர் பெட்டு பாலியத்தீன் டெராப்தலீட்னு சொல்லலாம், பாலித்தீன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பாருங்க, ஏ லாங் செயின் மேட் அப் ஆஃப் ஸ்மால் ரிப்பீட்டட் மோனோமர்ஸ். இது ஃபில் இன் த பிளாங்க்ஸில் கூட கேட்டிருந்தாங்க. எது வந்து லாங் செயினாக இருக்கும், ஸ்மாலர் யூனிட்ஸால் செஞ்சது அப்படின்னா அது வந்து பாலிமர். தட் ஆன்சர் வந்து என்னது? பாலிமர். நெக்ஸ்ட் பாருங்க, another name for this semi synthetic fiber is artificial silk மாதிரியே இருக்கிறது என்னது அப்படின்னா செமி சிந்தட்டிக்னா இருக்கிற ஒரே ஃபைபர் அது ரேயான். ஸோ ரேயான் இஸ் அ செமி சிந்தட்டிக் ஃபைபர். இட்ஸ் லுக் லைக் ஆர்டிஃபிஷியல் சில்க் மாதிரியே இருக்கும். சரியா? நெக்ஸ்ட் பாருங்க, எ டைப் ஆஃப் ஃபைபர் தட் இஸ் நேச்சுரலி அப்டைன் ஃப்ரம் அ குக்கூன். இதுவும் நம்ம சூஸில் ஃபில் இன் த பிளாங்க்ஸில் பார்த்தோம். குக்கூன்லேருந்து எடுக்கிற ஃபைபருக்கு பேர் என்ன அப்படின்னா சில்க். ஆர் சில்க் வந்து என்னது? இட் இஸ் அப்டைன் ஃப்ரம் அனிமல். சில்க் வார்ம்லேருந்து எடுக்கிறோமா, எய்தர் திஸ் ஆர் தட் நம்ம சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட்டு, எ சிந்தட்டிக் ஃபைபர் கிளாசிஃபைட் ஆஸ் பாலிஸ்டர். ஸோ சிந்தட்டிக் ஃபைபர் தான், ஆனால் பாலிஸ்டரோட கிளாசிஃபிகேஷன் என்ன பார்த்தீங்கன்னா பாலிகாட்டு, பாலி உள்ளு, டெரிகாட்டு, டெரி உள்ளு அதெல்லாம் இருக்கும். சரியா? டெரிகாட் நம்ம அதில் வந்து டெரிகாட்டை எடுத்துக்கலாம். ஏன்னா டெரிகாட் தான் இதில் வந்து இதோட லைனில் வரும்போது நமக்கு பசிலில் மீட் ஆகுது. ஓகேவா? நெக்ஸ்ட், எ பாலிமர் யூஸ்டு ஃபார் மேக்கிங் ரோப். ரோப் வந்து எந்த பாலிமரில் செய்வாங்க? ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் பாலிமர் என்னது நமக்கு அப்படின்னா நைலான். ஸோ நைலானில் தான் செய்வாங்க. சரியா? இப்போ நம்ம அதை ஃபில் பண்ணலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன் கேட்டிருக்காங்க பாருங்கள், டேஷ். இந்த ஒன்றுங்கிற இடத்துல நமக்கு ஆன்சர் என்ன இதில் இருக்குது? ஒன்று அக்ரிலிக். ஸோ இதை அப்படியே நான் இதில் ஃபில் பண்ணுறேன். அக்ரிலிக், ACRYLIC, அக்ரிலிக். ஓகேவா? செகண்ட் ஒன் பாருங்க, எ பிளாஸ்டிக் யூஸ்டு ஃபார் மேக்கிங் வாட்டர் பாட்டில்ஸ்க்கு பாலித்தீன். ஸோ இங்கே இருக்குது P. ஸோ POLYTHENE, பாலித்தீன். அடுத்தது பாருங்க, தேர்ட் ஒன் வந்து பாலிமர். லாங் செயின் வந்து என்னது? பாலிமர். ஸோ இங்கே பாருங்க, POLYMER, பாலிமர் வந்துருச்சா? நெக்ஸ்ட் பாருங்க, அனதர் நேம் ஆஃப் செமி சிந்தட்டிக் வந்து ஆர்டிஃபிஷியல் சில்க் ரேயான். ஸோ ஃபோர்த் ஒன் பாருங்க, ஆர் ரேயான், ரேயான். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, ஃபிஃப்த் ஒன், ஏ சில்க் ஆஃப் சிந்தட்டிக் ஃபைபர் அப்டைன் ஃப்ரம் cocoon வந்து சில்க். ஸோ SILK, சில்க். நெக்ஸ்ட், ஏ சிந்தட்டிக் ஃபைபர் கிளாசிஃபைட் ஆஸ் பாலிமர் அப்படின்னா டெரிகாட். என்ன ஆன்சர்? டெரிகாட். ஓகேவா? சிக்ஸ்த் ஒன்று நம்ம எழுத போகிற ஆன்சர் வந்து டெரிகாட். ஸோ TERYCOT, டெரிகாட். And next last one, a polymer used for making rope, nylon. இங்க இருக்கு பாருங்க, NYLON, nylon. Clear children? Do you understand this crossword puzzle? Thank you.